அன்டிஸ்பியூட்டடா வருவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழிசை போன்றவர்கள் வந்து முயற்சி செய்யறாங்கன்னு தெரியுது. அவங்க நான் டெல்லி போறேன், ஜெபி நட்டா அவர்களை சந்திக்க போறேன் அப்படின்றத அவங்களும் வெளிப்படுத்திட்டு போறாங்க. ஸோ அது அந்த போட்டி எப்படி இருக்கு சார்? போட்டி நல்லதானே, அப்படிதானே இருக்கணும். அதானங்க கட்சி. அதான் திமுக ஏதாவது போட்டி இருக்குதா? திமுகவில் வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் கொண்டு வந்தாங்க, இப்போ அடுத்து உதயநிதி கொண்டு வந்தாங்க. எங்கேயாவது யாராவது போட்டி இருக்கா? ஒரு முணுமுணுப்பா இருக்குதா? அது ஜனநாயகமா சொல்லுங்க. நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? 2 பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். நீங்க உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் நீங்க 4 தலைவர் பார்த்திருப்பீங்க, சரிங்களா? தமிழிசைக்கா இருக்கும்போது பார்த்திருப்பீங்க, எல்முருகன் இருக்கும்போது பார்த்திருப்பீங்க. இது எப்படி அவங்களும் அதே கணக்கு வரும்? நீங்க ஒரு குடும்பத்தை தவிர வேற யாருமே வர முடியாதுங்கிறதும் பிஜேபி எப்படி ஒன்னாகும்? நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? பிஜேபியில் தமிழிசை இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் முருகன் வருவார்னு முருகன் வர்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. முருகன் போனப்பறம் அண்ணாமலைன்னு ஒருத்தர் யாருக்குமே தெரியாது. அவர் இந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து இன்னைக்கு யார் வருவாங்கன்னு கேள்வி வைக்கிறீங்க. அப்ப இதை கூட டெமோக்ராட்டிக்கலான பார்ட்டி எங்க இருக்க முடியும்? நீங்க பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அண்ணாமலை விவகாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் பேசப்பட்டது. ஐடி ரைட், அவர் தொடர்புடைய இடங்கள், அவரோட உறவினர் வீட்டில் வந்து ஐடி ரைட் நடக்குது. அதுக்கு வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. ஆனாலுமே கூட அவர் ஐடி ரைட் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வளர்ந்துட்டாரு, 10,000 கோடி ரூபா சொத்து சேர்த்துட்டாரு. அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பொழுது போகாம பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் வந்து 10,000 கோடி அடிச்சாரான்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த வார்த்தைக்கு பொறுப்பேற்கணும். சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. அவருடைய உறவினர், அவர் வந்து மச்சான், அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. முதல்ல ரைடு நடந்துச்சான்னு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ரைட் நடந்துச்சான்னு கேள்வி எழுப்பு. ஆமா, அந்த நோட்டீஸை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. 10 பக்கம் நோட்டீஸ் தயவு செய்து பாருங்க. அந்த நோட்டீஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ரைடு நடந்துச்சான்னு கேட்குறேன். அப்புறம் தான் பதில் சொல்லணும். 10 கோடி ரூபாய் கைப்பற்றி இருக்காங்க, 240 கோடி ரூபாய் வந்து வரி நடந்திருக்குன்றாங்க. எதுல பாத்தீங்க சொல்லுங்க? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். இல்ல வர தகவல் தான் சார், செய்தி தகவல். எதுல சொன்னீங்க? இடி சொல்லிருக்கா, ஐடி சொல்லிருக்கா, வேற யாராவது சொல்லிருக்கா? யார் சொல்லிருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ் ஏதாவது காட்டுங்க. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. எந்த மாதிரி நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அவங்களுடைய பேப்பர்ல தான் செய்தித்தாள்களில் நம்ம கடந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். செய்தித்தாளில் நம்ம பார்க்குறோம் 50 கோடி 80 கோடின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ராம்மோகன் ராவ்னு ஒரு தலைமைச் செயலர் இருந்தார். அவர் வீட்டில் ரெடி போனாங்க. அவ்வளோக்கா 10 பைசா பிரயோஜனப்படலையே. என்ன பண்ற நீ? நாளைக்கு ஹெட்லைன்ஸ்க்கு மேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பீடி உடன் கடந்த பாடி அப்படின்னு ரைமிங்ல போட்டா ஜனங்கள்லாம் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க. அதான் அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரு தானே ரைட் நடந்துச்சுன்றது? அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரு இல்ல, நான் சொல்றது ஒண்ணு. அவங்களுடைய நம்ம வந்து அஃபிஷியல் வெர்ஷன் வச்சு தாங்க நான் போவேன். அவர் வந்து இப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்றாரு ஒன்று. ரெண்டாவது ஏதாவது முறைகேடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா உனக்கு தெரியுமான்றாரு 3. மூணாவது பாயிண்ட் நான் இப்போ சொல்கிறேன். ரைடு நடந்தாலுமே அதில் பதில் சொல்லணும். அவங்க ரைடு நடந்துச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து பாராட்டணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பிஜேபி கவர்மெண்ட்டு, பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டோடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு ரைடு போகிறாங்கன்னா இந்த ஐடி வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, எவ்வளோ நேர்மையாக இருக்குது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து நீங்க திமுக கிட்ட போனா பழிவாங்கல். இதே திமுக காங்கிரஸ் சொல்ற எல்லாரும் மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து ராகுல் காந்தில இருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாரும் பழிவாங்கும் போக்கு, பழிவாங்க ஈடியை வச்சு ஏவி விடுகிறார்கள். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற சிபிஐ வச்சு ஏவி விட சொன்னாங்களா இல்லையா? அப்ப வந்து அண்ணாமலை அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கே போறாங்கன்னா அப்ப ஏவி விடுறது இல்ல நடக்குன்னு தெரியல. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது.
அதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஞானசேகரன் வச்சு இவ்வளோ படங்கள் போடுறாங்க. இல்லை 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 முரசொலியில் வருது, பேப்பரில் வருது, ஃபுட் நோட்டில் வருது, வீட்டில் இருக்காங்க சாப்பிட்றாங்க, அவ்வளோ ப்ரூஃப் காட்டுறாங்க. 50 ப்ரூஃப். சாமானிய ஒருத்தருக்கு வர ஒரு ஃபோட்டோ உங்கள் கூட 10 எடுத்திருப்பாங்க. தம்பி நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்கன்னு உங்களோட அதை நான் சொல்லலை. 15 ஃபோட்டோ அது இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் இதுவும் ஒன்றா? அவனை நான் ஒரு மாசமா பார்க்கவே இல்லைங்க. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. உன் டைரி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உன் டைரி மேல சத்தியமா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்போ முதல்ல ரைடு போனாங்க அப்படின்னா அது எவ்வளோ பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்காவது இந்தியாவில் இதை பாராட்டுறதுக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லணும். சார் மாநிலத்தில் ரிலேட்டிவ் வீட்டுக்கு ரைடு போகிறாங்கப்பா, இதெல்லாம்ப்பா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இவருடைய உறவினர்னாலே அவர் வீட்டில் ரைடு போனாங்கன்னு உடனே இவர் 10,000 கோடி 50,000 கோடி இப்படித்தான் திரு வைகோ அவர்கள் சொன்னாங்க. நீங்க 1000 கோடி வாங்கிட்டு கேள்வி கேட்ட யாராவது ப்ரூஃப் பண்ண முடிஞ்சதா? வழக்கு நீங்க போடுவீங்க, ப்ரூஃப் அவர் பண்ணுவாரா? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. இவர் 10,000 கோடி 20,000 கோடி 40,000 கோடி என்ன கணக்கு? பிஜேபிக்கு அகில இந்திய தலைமை மேல இவருக்கு மேல கோவம். அரை மணி நேரத்தில் மாத்திரலாம். அப்ப அமித்ஷாவோட பெரிய ஆளா அண்ணாமலை? நரேந்திர மோடியோட பெரிய ஆளா? அவங்க தானே இவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்பாயின்ட் பண்ற அதிகாரிக்கு மாத்திர அதிகாரம் இருக்குதா இல்லையா? அண்ணாமலை கண்டு நீங்க மத்திய அரசு பயப்பட நினைச்சீங்க. அதனால தான் அண்ணாமலை இப்ப அடக்கி வாசிக்கிறாரு. அதிமுகவோட இப்ப சுமூக உறவு பேண விரும்புறாரு. அதிமுகவோட சுமூக உறவுக்கும் ஐடி ரேட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதான்னு யோசி. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இல்ல ரெண்டு பேருமே அண்ணாமலையோட உறவினர்கள். செந்தில்குமார் ஆகட்டும், சிவகுமார். செந்தில் பாலாஜி உறவினர் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜி உறவினர் இப்பதான் அண்ணாமலை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் உறவினர், சக்கரபாணி உறவினர். அவர் வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் உறவினர்னு சொல்லணுமா? உங்களுக்கு வந்து பட்டியல் கொடுக்கணுமா? இப்பதான் சொல்ல தெரிஞ்சான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க கேட்கும்போது அவருக்கு எப்ப பிரச்சனை வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து ஒவ்வொருத்தரும் நான் தான் ரிலேட்டிவ் நான் தான் காட்டிட்டு இருப்பாங்களா? எங்க அத்தை பையன் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்றது அவங்க கேட்டுக்கணும். நல்ல வேளை அண்ணாமலை கல்யாணம் முன்னாடி பண்ணிட்டார். இல்லாட்டி ஏன் கல்யாணம் பண்ண ஏன் சொல்லணும்னு கேட்பீங்க போல. சொந்தக்காரர் தாங்க, நான் சொந்தத்தை பார்க்கல. நான் அது வேற இது வேற, அரசியல் வேற, சொந்த வேற. அவர் அரசு பண்ணாருன்னு சொல்லுவார். அவர் அரசு பண்ணாரு. நீங்க தான் பிஜேபி பண்ணப்பட்டதுன்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர்தான் ஏதாவது காரணம்ன்ற குற்றச்சாட்டு. விவரமே இல்லாம பேசுறீங்க. விவரமே இல்லாம பேசுறீங்க. சாரி டு சே திஸ். அவர் கைதானது தமிழ்நாடு அரசு சொன்ன வழக்குல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. மாப்பிள்ள நான் தான் தெரியாம தட்டி விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாறி மாறி பேசுறீங்க? மாறல, நான் நாறிடுவோம். டேய், இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? எஃப்ஐஆர் போட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் சார். எடுத்துக்கிட்டது ஈடி சார். காரணம் யாரு? தமிழக இருந்து கரூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. அது யாருடைய பிரச்சாரம்? அது அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்து யாருடைய பிரச்சாரத்துல தமிழக முதலமைச்சர் சொன்னாரு? காரணம் கேட்காத அரசியல். அவ்வளவுதான். சக்கரபாணி உறவுன்னு அவர் தான் சொன்னார். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? சமாளிக்கிறதுக்காக இப்ப சொன்னாருன்றாங்க. இப்ப சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு நெஞ்ச கழிச்சு காட்டணுமா? நான் ஒரு பைத்தியக்காரன் பதில் சொல்லிட்டு இருப்பேன் எல்லா கேள்விகளுக்கும். அவர் பதில் சொல்லணுமா? உங்களுக்கு நெஞ்சம் யார் யாரெல்லாம் என்ன சொந்தக்காரன், யார் யாரெல்லாம் என் பொண்டாட்டி, யார் யாரெல்லாம் என்னோட சின்னப்பா பையன், அத்தை போய் நான் சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல எந்த அலிகேஷனுமே அண்ணாமலை இல்லைன்னு நினைக்கலாம் சார். ஆருத்ராகம் ஆகட்டும், எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆகட்டும், இப்படி எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. ஆருத்ரால் என்ன பிரச்சனை சொல்றேன்? ஆருத்ரால அந்த மோசடியில வந்து அண்ணாமலை வந்து பணம் வாங்கிட்டாரு. குற்றச்சாட்டு எங்க இருக்கு? யாரு சொன்னா? நீங்க உங்க சேனல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா அது குற்றச்சாட்டா? நீங்க கலெக்டரா, சுப்ரீம் கோர்ட்டா? நீ ஒரு பொறுக்கிடா. சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய உட்பட, மாரிதாஸ் உட்பட, திரும்ப இந்த பேச்சை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, பாஜக ஆதரவு இருந்த எல்லாருமே அவருக்கு எதிராக பேசுறாங்களே, அதுக்கு என்ன காரணம் நான் கேக்குறேன். அவங்கள்ட்ட கேளுங்க சார் என்ன காரணம்னு. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு. யார் சொன்னாலும் திரும்ப இந்த தப்பை பண்ணாதீங்க. குற்றச்சாட்டை நீங்க சொல்வீங்க, ப்ரூஃப் வந்து அண்ணாமலை கொடுக்கறத நம்பாதீங்க. போலீஸ் கேஸா போலீஸ் கேஸா பார்க்கணும், பொலிட்டிக்கல் கேஸா பொலிட்டிக்கல் கேஸா பார்க்கணும். பொலிட்டிக்கல் கேஸா போலீஸ் கேஸா மாத்திர காமெடிக்கு நாள். போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். சிபிஐ வந்து ஒரு வீட்டுக்கு ரைடு போச்சுன்னா மிரட்டல். அப்ப சிபிசிஐடி ஒரு வீட்டுக்கு போனா அது என்னதுன்னு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா?
சிபிசிஐடி ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரைடு போனது வந்து பழிவாங்க நடவடிக்கை தானே? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அது உங்களுக்கு இங்கே மட்டும் உங்களுக்கு சார் அவர் குற்றச்சாட்டு செய்யலையா, அவர் தப்பே செய்யலையா, உண்மையிலே அப்படி இங்கே மட்டும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் ஓடுறீங்க? ஆமா பழிவாங்க சொல்லுங்க. திமுக அரசு மேல அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இல்ல. போட ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா